பிகினர்ஸ் வீடியோ எடிட்டர்ஸ் எல்லாரும் பண்ற ஒரே மிஸ்டேக் இதுதான். மாச கணக்குல உட்காந்து பிரீமியர் ப்ரோ கத்துக்க வேண்டியது, அங்கங்க டுட்டோரியல் பார்த்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கத்துக்க வேண்டியது, அப்புறம் இன்டர்வியூக்கு போனா அங்க உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, உங்க போர்ட்ஃபோலியோவை காட்டுங்கன்னு சொல்லி. என்கிட்ட போர்ட்ஃபோலியோலாம் இல்லைங்க, ஆனா எனக்கு எல்லா சாஃப்ட்வேரும் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு 2 மேஸ்திரி வராங்க. ஒருத்தர் வந்து நான் நல்லா வீடு கட்டுறதுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து நான் குட்டி குட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு உங்களுடைய வீடு கட்டக்கூடிய ப்ராஜெக்ட்டை கொடுப்பீங்க? ஆப்வியஸ்லி அந்த 2வது மேஸ்திரிக்கு தான், இல்லையா? அதே மாதிரி தான் உங்க போர்ட்ஃபோலியோவும். சாஃப்ட்வேர்ஸ் நாலேஜை விட உங்க போர்ட்ஃபோலியோ ரொம்பவே முக்கியம். வீடியோ எடிட்டிங் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் 5 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்கு. உங்க போர்ட்ஃபோலியோல இந்த 5 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருந்துச்சுன்னா உங்க போர்ட்ஃபோலியோ வேற லெவலா இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்ன அந்த 5 டிஃப்ரெண்ட் கான்செப்ட், அந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்ணணும், அந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அந்த கைடன்ஸ் பத்தி இந்த வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரெய்லர் ஆர் டீசர் எடிட். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, எடிட்டிங்கில் ட்ரெய்லர் கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும், 2 or 3 minutes அவ்வளோதான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அட்டென்ஷன் கிராப் பண்ணணும், டென்ஷன் பில்ட் பண்ணணும், கூஸ்பம் மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த ட்ரெய்லர் ரிவ்யூ வீடியோஸ்லாம் ட்ரெய்லர் வேற லெவல், சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து ஹை எமோஷன்ஸில் பேசியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை நான் பார்க்கணும் அப்படின்ற முடிவை எடுக்க வைக்க வேண்டிய ரோல் ட்ரெய்லருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரெய்லர் அப்படின்னா மூவிஸ் மட்டுமே இல்லை, டாக்குமெண்ட்ரி ப்ரோமோஸாக இருக்கலாம், இல்லை பாட்காஸ்ட் ப்ரோமோஸாக இருக்கலாம், இல்லை ஈவெண்ட்ஸோட ப்ரோமோஸாக இருக்கலாம். இன்றைக்கெலாம் வெட்டிங் ஈவெண்ட்ஸுக்கே நிறைய பேர் ப்ரோமோ கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங் இன்ஸ்டிங்க்ட் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்ததா ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எடிட். இன்னைக்கு பெரிய பிராண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே வீடியோ எடிட்டர்ஸை ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா பிராண்ட்ஸுமே அவங்கள ப்ரீமியமாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்கள் வீடியோ எடிட்டில் நீங்கள் ஸ்மூத்தான டிரான்சிஷன்ஸ், மோஷன் கிராஃபிக்ஸ், ப்ராப்பரான டெக்ஸ்ட் அனிமேஷன், ப்ராப்பரான சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் ரொம்ப முக்கியமாக கலர் கிரேடிங். அதுவும் இன்னைக்கு எல்லாருமே சினிமேட்டிக்கான கலர் கிரேடிங்கை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு பிகினர் எடிட்டராக ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எடிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும். உங்கள் எடிட்டிங் ஸ்கில்ஸை, அதாவது டிரான்சிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அள்ளி போடுறதோ, இல்லை கலர் கிரேடிங் தெரியும்னு சொல்லிட்டு சும்மா ஏகபோகமாக பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வீடியோவை பார்த்துட்டு மக்கள் நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு யோசிக்க வைக்கணும். அதுதான் உங்களுடைய கோலாக இருக்கணும். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை டெக் கேட்ஜெட்ஸில் எந்த ப்ராடக்ட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். பட் இந்த ஒரு எடிட்டிங் கான்செப்ட் உங்கள் வீடியோ எடிட்டிங் போர்ட்ஃபோலியோக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்ததா ரீல்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபார்ம் எடிட். இன்னைக்கு தேதிக்கு இந்த எடிட்டிங் ஸ்கில் ரொம்பவே முக்கியம். பெரிய பெரிய பிராண்ட்ஸ்ல இருந்து, ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து, இன்ஃப்ளூயன்சர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், டாக்டர்ஸ், பிஸ்னஸ் கோச்னு எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு ரீல் எடிட்டர் தேவை. நிறைய ரீல்ஸ் எடிட்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஃபார்முலாஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 2 secondsல ஹூக் வைக்கணும், கேப்ஷன்ஸ் அட்ராக்டிவாக இருக்கணும், ஃபாஸ்ட் பேஸ் எடிட்டிங்கில் இருக்கணும், என்கேஜிங்கான கட்ஸ் வைக்கணும், இந்த மாதிரி பல ஃபார்முலாஸ் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வைரல்னு பார்க்கக்கூடிய பல ரீல்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பரான ஃபார்முலாஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரியான எடிட் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன் அப்படின்னா, நாமளே ரீல்ஸ் பார்க்குறப்போ எத்தனை ரீல்ஸை ஸ்வைப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களை ஒரு ரீல்ஸை டுவர்ட்ஸ் தி எண்டு வரைக்கும் பார்க்க வைக்கிறது அப்படின்றது உண்மையிலே கஷ்டமான விஷயம் தான். அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்க வேற லெவல் எடிட்டர் தான். ஸோ இந்த ஒரு விஷயமும் உங்களோட எடிட்டிங் போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா இருக்கணும். அடுத்ததா மோஷன் கிராஃபிக்ஸ் வீடியோ. இங்க தான் நீங்க தனியா தெரிவீங்க. தனி ஒருவன் படத்துல 5 போலீஸ் இருப்பாங்க. 5 பேருமே செம்ம டேலண்டடான போலீஸ் தான். ஆனா ரவி மோகன் மட்டும் எப்படி அவரோட திங்கிங் ஸ்கில்ஸ்னால தனியா தெரிவாரோ, அந்த மாதிரி தான் ஒரு ரூம்ல 10 வீடியோ எடிட்டர்ஸ் இருக்காங்கன்னா மோஷன் கிராஃபிக்ஸ் தெரிஞ்சவங்க 1-2 பேர் தான் இருப்பாங்க. அவங்க தான் தனியாக தெரிவாங்க. சரி, மோஷன் கிராஃபிக்ஸை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லோகோ ரிவீல் பண்ணலாம், டைப்போகிராஃபி அனிமேஷனை உங்கள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணலாம், பிராண்ட் இன்ட்ரோஸை க்ரியேட்டிவாக பண்ணலாம், யாராச்சும் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அனிமேஷன் பண்ணலாம். ஸோ பேசிக்காக மோஷன் கிராஃபிக்ஸ் தெரிஞ்சிருந்தா அஸ் அ எடிட்டராக உங்களோட வேல்யூ ஹையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் ஃபுட்டேஜ் எடிட் பண்ணல, ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு விஷயத்த சூப்பராக நியூவாக க்ரியேட்டிவாக க்ரியேட் பண்ணுறீங்க. அடுத்ததா டாக்குமெண்ட்ரி எடிட். இங்கே தான் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ரியல் ஸ்டோரி டெல்லர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. இன்டர்வியூ எடிட், வாய்ஸ் ஓவர் எடிட், எங்கே கரெக்டாக பி ரோல்ஸை யூஸ் பண்ணணும், எங்கே கரெக்டாக பேக்ரவுண்ட் மியூசிக்ஸை யூஸ் பண்ணணும், இந்த எமோஷனல் பேசிங்னு ஒன்று சொல்லுவாங்க, எங்கே ஏற்றணும் எங்கே இறக்கணும், இதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணி அந்த ஸ்டோரியோட ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ரெசென்ட் பண்ணணும். இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ப்ரொடக்ஷன் ஹவுஸ், யூடியூபர்ஸ், ஓடிடி பிளாட்ஃபார்ம் இவங்க எல்லாருமே உங்கள் ஒர்க்கை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 கான்செப்டும் உங்கள் எடிட்டிங் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ட்ரெய்லர் எடிட்,
உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணும். ப்ராடக்ட் ஆட், கமர்ஷியல் ஸ்கில்ஸும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணும். ரீல்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபார்ம் எடிட் இன்னைக்கு தேதிக்கு மாடர்ன் எடிட்லையும் நீங்கள் அவேராக இருக்கீங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணும். அண்ட் மோஷன் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு டிசைனிங் எபிலிட்டி இருக்கு அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணும். டாக்குமெண்ட்ரி எடிட் நீங்கள் ஸ்டோரி டெல்லிங்லையும் நல்லா டெப்த்தாக இருக்கீங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணும். சரி, இந்த டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்லாம் ஓகே, ஆனால் அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் எப்படி சரியாக பண்ணுறது, எப்படி ஒரு சரியான கைடன்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வீடியோ சூப்பர் ஸ்டார்ஸ் அகாடமி இருக்கு. இங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது அப்படின்றது ஏதோ லாஸ்ட்ல கொடுக்கக்கூடிய சின்ன ப்ராஜெக்ட் அப்படிலாம் இல்லை. த்ரூ அவுட் த கோர்ஸ் அப்பப்போ ஃபியூ செஷன்ஸுக்கு ஒரு தடவை நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கோர்ஸ் முடிச்சு வெளியே போறப்போ உங்ககிட்ட சாலிடா 10 to 15 எடிட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதனாலேயே இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் முடிச்ச 1 மந்த்லேயே சூப்பரான ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிருவாங்க, இல்ல ஒரு சூப்பரான ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டரா மாறிடுவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் வீடியோ எடிட்டிங், டோன்ட் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த சாஃப்ட்வேர், focus on building a strong portfolio. நீங்க ஒரு strong video editing portfolio build பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ சூப்பர் ஸ்டார்ஸ் அகாடமில ஜாயின் பண்ணுங்க.